வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரை நண்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண வச்சுங்க. சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் ஜாயின் பட்டன் சப்போர்ட் டு சேனல். நன்றி. இப்போ இவங்க இந்தி கூட்டணின்னு சொல்லி டெல்லி, பாம்பே, பெங்களூர்லாம் இந்தி கூட்டணி மீட்டிங் போட்டாங்க இல்லையா? அவங்களால ஏதாவது கொள்கை இருக்கா? யார் ஒரு தலைவர், என்ன கொள்கை, இதெல்லாம் எதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொன்னான்னா அப்போயே முடிஞ்சிருக்கும் கூட்டம். இந்த லட்சணத்தை அந்த சட்டசபை நடக்கும்போது ஸ்டாலினோட சம்மந்தப்பட்ட யார் வரக்கூடாது. ஏன்னா சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசியிருந்தாப்படி. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் அங்கே வர முடியல. பிஜேபி தான் வந்தது மத்திய பிரதேசத்தில். உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சனாதனத்தை பேசுகிறது. இப்போ கூடி பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ராமர் கோயில் கட்டியிருக்கு. இவன் என்னடான்னா அங்கே ஏற்கனவே இருந்த கோயில் தான் முஸ்லீம் பாபர் மன்னன் இடித்து இது பண்ணதுன்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம் கோயில் இடித்தாங்க. சிவன் புத்தி மைனாரிட்டி ஓட்டுக்கு வேண்டிய அப்படி தானே இருக்கும். அப்புறம் ராமர் கோயில் அந்த இதை எல்இடி திரை போட்டு காமிக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு தடைன்னு ஜியோ போடல, ஓரல். அப்புறம் நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லைன்னு பின் வாங்குறது. அதுவும் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ இந்துக்கள் அதைத்தான் இந்துக்கள் கஞ்சாட தெரிஞ்சால் விபூதி பட்டை அடிச்சுட்டு காவடி கூட தூக்கிடுவானு துக்ளக் மறைந்த அவர்கள் சொல்லியிருக்க பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட ஆள் இரட்டநாக்கு உள்ள. போன 21 தேர்தலே வேல் கையில் எடுக்கலையா ஸ்டாலின்? அதுதான். இப்போது கம் டு பாயிண்ட். இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்தி கூட்டணியில் மம்தா அவ்வளோ பெரிய காங்கிரஸ் சுருங்கி போச்சு, செத்து போச்சும்போது 2 தொகுதி ஜெயிச்ச 2எல்லாம் தர முடியும், 1 தான் தர முடியும். இல்லாட்டி போங்க, நீ வெறும் கூட்டணி இருந்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு கம்யூனிஸ்ட் தான் தமாக அவங்க சேர்ந்துருப்பாங்க ஆட்கள்லாம் மம்தாட்ட. ஆனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு நீங்கள் தனியாக இருந்துக்குங்கிற மாதிரி. கெஜ்ரிவாலும் பஞ்சாபில் அந்த முதல்வர் சொல்லிட்டாப்படி. கெஜ்ரிவாலும் அதே சொல்லிட்டாப்படி டெல்லிக்கு. கேரளாவில் எதிரும் புதிரும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எப்படி சேருவான்? இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு 3 சீட் தான் தரேன்பார் ஸ்டாலின். ஒரு ஃபாரின் போயிட்டு வந்து அதுதான் நடக்கும். இல்லை 28ஆந்தேதி கூட்டணியில் என்ன அழுது கேட்க போகிறான்னு தெரியல. அழகிரி தலைவர் பதவிக்கே ஆபத்து தான். ரொம்ப நாள் 5 வருஷம் இருந்துட்டான் அப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு நெக் டு நெக். இப்போ இதில் யார் இந்தி கூட்டணின்னு சேர்த்த ஒரு பிரதமர் கனவுல இருந்த நிதிஷ்குமார் கூட்டணி போட்டு வரும்போது 2020 வந்துட்டு இப்போ அந்த ஊழல் பெருச்சாளி தேஜஸ்வியோடு சேர்ந்து லல்லு பிரசாத் பையனோடு சேர்ந்து கூட்டணி போட்டு 2022 அவர் அங்கேயும் இங்கேயும் தவறு. ஆனால் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இப்போ என்னங்கிறாரு, ராமர் கோயில் கட்டி அந்த 1970 ஒரு ஓபிசி லீடர் முதல்வராக 2 வாட்டி பீகாரில் இருந்தார். க்ளீன் மேன், கீழேருந்து வந்தவர், டவுன் டு எர்த். அவரை ஒரு அவார்டு பாரத் ரத்னா மாதிரிலாம் கொடுத்தனையும் இப்போது ராமர் கோயில் வந்தனையும் அதே நிதிஷ் இவங்க சில பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இந்தி கூட்டணியில்னு சொல்லிட்டு எந்த கூட்டணியில் முதல்வர்னு சொல்ல பிரதமர்னு தன்னை சொல்லனையும் மறுபடியும் இப்போ பிஜேபி நோக்கி வராங்கிறார். இது 2-3 வாட்டி இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டபடி இப்போ பீகாரில் இப்போ அவரை சேர்த்துக்கிட்டாக்கா ஃபுல்லாக ஸ்வீப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அப்போ ஒருவேளை அவர் டெல்லிக்காக எடுத்துக்கிறாங்களா, வேறு யாராவது முதல்வர் போடுறாங்களா, இல்லை முதல் இருந்த மாதிரி முதல்வர் நிதிஷ் பிஜேபி சுஷில்குமார் மோடி துணை முதல்வராக 28ஆந்தேதி பதவி ஏற்கிறாங்களா தெரில. இது கவர்னர் டைப் அந்த குடியரசு தின தனிக்கு இவர் போகிறாரு, துணை முதல்வர் அந்த தேஜஸ்வி போல கேட்குறாரு கவர்னர். நீங்கள் அதை அங்கே தானே கேட்கணும், யார் வரலையோ அவங்ககிட்ட கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி நிதிஷ்குமார். அப்புறம் காற்று திசை மாறுறா அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் மகள் ட்விட்டர் போட்டா அப்படி நிதிஷை தாக்கி. இதெல்லாம் அவருக்கு எரிச்சல் உண்டாக்கியிருக்கு. அப்புறம் கார்கேயை ராகுல் சொல்லாமல் கார்கேயை மம்தா சொன்ன அப்படி. எதை இவங்களே எப்படியாவது அதாவது ஒரு பெரிய கட்சியாக இருந்தது கடைசியில் ஒரு 2 சீட்டுக்கு மொத்த சீட்டுக்கும் ரீஜனல் பார்ட்டியை தொங்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க காங்கிரஸ். வேலை செய்ய ஆள் இல்லை, வாய் மட்டும் பேசுவாங்க காங்கிரஸில். அந்த கேடர் பார்ட்டி இல்லை அது. அப்படி இருந்தால் 2 ட்ரிப் டிஎம்கே வந்திருக்காதுல்ல, எப்போது தமிழ்நாட்டில் வந்திருக்கணும்ல. இன்றைக்கி அண்ணாமலை எப்படி உழைக்கிறாரு பாத யாத்திரை, கீழேந்த கட்சியை கொண்டுறாங்கல்ல, வேலை செய்ய ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சன் டிவி எடுத்த கணக்குலேயே 5 சீட்டு வருது, ஒரு 6 சீட்டு எடுங்கி வருது, ஒரு 15 சீட்டு சிலேஷனில் இருக்குது.
10 to 15 தான் டிஎம்கேக்கு வரா மாதிரி இப்போ தெரியுது. இன்னும் போக போக காலம் என்னென்ன கூட்டணி மாறப்போகுது. இப்போ பாருங்கள், பீகாரில் நிதிஷ் வரேங்கிற அப்படிங்க, அவங்க சீட்டு தரமாட்டேங்கிறாங்க. அப்போது எல்லா பக்கம் அப்படி சீட்டை கண்டே பண்ணிடுவாங்க. ஒரு வேளை ஒரு 4 தொகுதி ஒரு தடவை 1 ஜெயிச்சா அப்படி கர்நாடகாவில் காங்கிரஸ் இந்த தடவை 4 தொகுதி ஜெயிச்சா, மாற போன தடவை 20 சீட் அப்படியே ஸ்வீப் பண்ண அப்படி கேரளாலன்னா அவ்வளோ வராது. அங்கே அடி வாங்கும் 8 சீட்டு. கம்யூனிஸ்ட் வருவான். ஸோ அவங்க இந்த தடவையும் எதிர்க்கட்சியாக வர்றாங்களா தெரியாது. ஏன்னா 52, 54 சீட்டுக்கு மேலே இருந்தால் தான் எதிர்க்கட்சி. தனிச்சு காங்கிரஸ் மட்டும் வாங்கும். வருமா? இல்லை மொத்தத்தில் கூட்டி கழிச்சு 20, 30 தொகுதியோட கண்டைன் ஆயிருமா? அதெல்லாம் இருக்குது. இன்னும் என்ன, சரத்குமார் வாயத்திறன்னு சொல்லி அவர் உடைய அண்ணன் மகன் வந்து புல்லை எடுத்துகிட்டு வந்து பிஜேபி எடுத்து துணை முதல்வராக இருக்கார் பாம்பே, மகாராஷ்டிராவில். நீ சரத்குமார் தன்னோட பொண்ணுக்கு வேண்டி அவர் இந்த இங்கேயே கட்சியை இணைச்சிட்டு பொண்ணுக்கு ஒரு மந்திரி கொடுத்தா போதும். நீங்கள் ஏன்னா அடுத்து மோடி தான் தெரிஞ்சு போச்சு. 338, 40 சீட்டு இந்திய கூட்டணி பிஜேபி அலையன்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. 350க்குள்ளே கூடி போக மாறலாம். அப்புறம் ஒரு 138, 150 சீட்டுக்குள்ளே காங்கிரஸ் அலையன்ஸ் வரும். இதுதான் இப்போ ட்ரெண்டு. இடிஜி கருத்து கணிப்பு சொல்கிறேன். அப்புறம் அங்கங்கே 25 தொகுதி அந்த ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியே ஜெயிச்சிடும். அப்படி அதே மாதிரி 10, 18 தொகுதி ஒரிசா நவீன் பட்நாயக், அவர் தண்ணி தான் எப்போவுமே. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது நிலமை. இதில் வந்து சேர மாட்டாங்க. ஏதாவது ஓட்டிங் போது ஒரிசா நவீன் பட்நாயக்கும் அந்த ரெட்டியும் மோடி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இப்போவே கலகலத்து போச்சு இந்திய கூட்டணி. இனி யார் யார் எங்கே இருக்கான்றது தெரியாது. ஒரு வேளை இவன் 3-4 சீட்டு கொடுத்தா எடப்பாடி எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் மாறும் அப்படியா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஒத்த கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் திருமாவளவனும் ஒரு வேளை கடைசி நிமிஷத்தில் மாறுதாங்களா, இல்லை அட்லீஸ்ட் காங்கிரஸ் மாறப்போகுதா, இனி அது பிப்ரவரி மாதம் தான் தெரியும். ஏன்னா இனி ஒரு மந்திரி பூரா இன்னொரு 5, 6 மந்திரி உள்ளே போகிறதுக்கு இருக்குது. அது தவிர எம்பிக்கள் 2G வேறு எடுக்குது. இந்த ஆடியோலாம் வரும். இப்படி பண்ணும்போது 24 to 26க்குள்ளே திமுக முடிச்சிடுவாங்க. அந்த கொள்கையே இருக்காது. அந்த இந்துத்துவா தான் மேலோங்கி வரும். அது ஏடிஎம்கே கொஞ்சம் தப்பிச்சுக்கும். இப்போ அப்படி இருக்கலாம். திமுகன்ற அதுதான் நான் என்ன பண்ண சொல்கிறேன், விரோதியை அழிச்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை. மக்களே எகென்ஸ்டாக தான் இருக்கும். அது வெளிப்பாடு 24 தெரியும். 25 இதில் வேறு இப்போது விஜய் வேறு 24 ஆரம்பித்து யாருக்காவது கூட்டணிக்கு வரும். அப்படி அங்கே திமுக எதிரி தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் தொந்தரவு பண்ணிட்டாங்க சினிமாவில். அதனால் அல்டிமேட்டு என்டிஏவோட இருந்தாலும் இருக்கலாம். அப்போ அந்த டிஎம்கே ஓட்டெல்லாம் பிரியும், தலித் ஓட்டெல்லாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு, இந்தி கூட்டணி வந்துருன்னு லாஜிக் சொல்கிறாரா இல்லை ஓட்டுக்கு வேண்டி சொல்கிறாரா தெரியாது ஸ்டாலின். அவருக்கும் தெரியும் மோடி தான் வருவார். அப்போ இதெல்லாம் நிதிஷ்குமார் பார்க்குறாரு. என்னடா முதல்வருங்கிறா, பிரதமருங்கிறா, துணை பிரதமர் ஸ்டாலின்ங்கிறா, இது என்ன நம்ம ஆரம்பித்ததே வேஸ்ட். அதுக்கு அவங்க இவ்வளோ சீட்டு வாங்கினாலும், நான் 50 டிக்கெட் வாங்கினாலும் முதல்வராக உட்கார வச்சாங்களே சொன்ன வாக்குறுதிப்படி, பிஜேபி பரவாயில்லையே அப்படின்னு. அவர் எல்லாமே வந்தபோது கூட்டணி வச்சு வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால மாறிக்கிறார். மறுபடியும் இப்போ மாறுறேங்கிறார். அதுக்கு அந்த கரெக்டாக பாரத் ரத்னா கொடுத்து, அதே மாதிரி இங்கே விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜேபி கரெக்டாக காயினாத்துறாங்க. ரொம்ப பேர் வளர ஆரம்பிச்சிட்டோம். அது எஸ்பெஷலி யார் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள், திமுகவுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க இங்கே. இப்போ அதனால தான் நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போய் ராமர் கோயில் திறந்தார். இந்த கவனம் அது மோடிக்கு நின்றுட்டாருன்னு கேட்கவே வேண்டாம். காசி ராமேஸ்வரத்தில் அதுதான் தெரியுது. ஸோ இந்த 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 கொள்கை முடிஞ்சு போன கொள்கை. அது இனி வந்து ஏன்னா ஊழல் வேறு, குடும்ப ஆட்சி, அது கங்கணம் கட்டி ஒழிச்சிடுவாங்க. அதில் உறுதியாக இருக்காங்க. இன்னும் வர நாட்களில் தெரிய வரும். கேஸ் வேறு நிரூபி ஆனந்த வெங்கடேஷ் வேறு பிப்ரவரி மாதத்தில் எடுப்பார். ஸோ அது மாதிரிலாம் போகும்போது நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். கூட்டணி மாறும்போது எல்லாம் இப்போ இந்தி கூட்டணி அழிஞ்சு எல்லாம் இந்திய கூட்டணி செய்கிறாங்க. இப்போ உள்ள பஞ்சாபில் அகாலிதளம் தனியாக இருந்தாங்க, அவங்களும் பிஜேபியோட வந்துடுவாங்க போல் தெரியுது.
அப்புறம் இந்த தோற்று போன இவர் சந்திரசேகர மோடியை கண்டு ஓடி ஓடி ஒளிஞ்சார். அவர் தோற்று போனி தெலுங்கானாவில் அவர் இப்போது பிஜேபியோட சேருவார் போல தெரியுது. அப்போ ஈக்குவலாக சீட்டு வரும், 5 சீட்டு. ஸோ இந்த மாதிரி சம் அப் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து 6 சீட் வருங்கிறாங்க இல்லையா கர்நாடகாவில். ஆனால் அங்கே வந்து இந்த குமாரசாமி ஜனதாதள் வந்து பிஜேபியோட சேர போகிறாங்க. சேர்ந்துட்டா போன தடவை இருந்த ஒத்த சீட்டு காங்கிரஸ் கிடைக்குதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து அதை குறிப்பிடல. அவங்க எடுக்கும்போது தனியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி காங்கிரஸ்க்கு எந்த அளவு ஒரு சீட் ஒருவேளை ஆச்சரியம் ஒரு சீட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த அலையன்ஸு ஃபார்ம் ஆகிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து சம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக தெரிய வரும். இன்னொரு 30 டேஸ் ஆனால் பொறுத்து பார்க்கக்கூடிய இந்திய கூட்டணி முடிய போகுது. காங்கிரஸ் வெளியேறது மட்டும் இல்லை, குடும்பாச்சல் ரீஜனல் பார்ட்டிலும் காணாமல் போயிடும் வருங்காலத்தில். பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.